கனவும் எரியுமோ? வளைந்து கொண்ட கண்ணீர் தொட்ட கண்ணம் காயுமோ? அலைந்து அலைந்து தமிழன் வாழ்வு அடிமையாகுமோ? கலைந்து போன கனவை மீட்க காலம் நீளுமோ? காலம் நீளுமோ? எரிந்து போன மண்ணில் எங்கள் கனவும் எரியுமோ? வளைந்து கொண்ட கண்ணீர் தொட்ட கண்ணம் காயுமோ? உண்டு வந்து போய எங்கள் உதிரம் வடிந்தது என்று ஓயும் எங்கள் மனம் காயம் சுமந்தது. தத்துவிட நன்றி. அமர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில வெறுமனே எங்களுடைய பெண்களுக்கான ஒரு களத்தை நாங்கள் அமைத்துக் கொடுக்கின்ற பொழுது அதற்கு பெண்கள் சாதனையாளர்களை நாங்கள் அந்த போட்டிக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினர்களாக கொண்டு வருகின்ற பொழுது அது இன்னமுமே அந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக அமையும் என்பது வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களினுடைய ஒரு எண்ணம் என்கின்றதை விட நிச்சயமாக அந்த ஒரு விடயம் பாராட்டத்தக்கது கூட. அந்த வகையில எங்களுடன் இங்கு லயன் லேடி நிர்மலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் ஜெயரஞ்சனி அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவரை வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவரை தெரிந்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய சாதனைகள் உங்களுக்கு தெரிந்திருக்குமா என்றால் எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த இடத்தில் பார்ப்பதில் மிக பெருமையாக இருக்கின்றது. இன்னைக்கு எல்லா துறைகளையும் அந்த கல்வித்துறையாக இருக்கட்டும், விளையாட்டு துறையாக இருக்கட்டும், அல்லது ஏனைய அழகியல் சார்ந்த துறைகளாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய வியாபார துறைகளையும் கூட பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக மிகையாகாது. அந்த வகை வந்து அழைத்து சிறப்பித்து எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில வந்து நான் ஸ்ரீலங்காவில் இந்தியா போய் அங்கே போய் டைட்டில் வின் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னோட நாட்டையை வந்து என்ன மாதிரி வந்து எல்லாருமே வந்து உங்களுடைய சேவையில வந்து முன்வச்சுகளை வந்து கண்டிப்பா வந்து நீங்க கொள்வீங்க. நான் வந்து ஸ்டேஜுக்கு போறதுக்கு வந்து வினையில்லை மகிழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 மனமே. உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறோம். டீம்ல இருந்து யார்கிட்ட கையில அந்த சாம்பியன் வர போகிறதுன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ இந்த 5 டீமும் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். இந்த திட்டத்தை தற்பொழுது அறிமுகம் செய்து வைக்கிறதுக்காக நாங்கள் பில்மிஷா மற்றும் ஜெயரஞ்சனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த ஒரு உத்வேகம், இந்த ஒரு வேகம் என்பது கடைசி போட்டி வரைக்கும் இருக்கணும். போட்டி வந்து போட்டியாக இருக்க வேண்டும். அது பொறாமைகள் வந்து வருகின்ற பட்சத்தில் அது போட்டி வந்து வேறு விதமாக மாறிவிடும். ஆகவே இந்த ஒரு போட்டி மனப்பான்மையுடன் நீங்கள் எப்பொழுதுமே இந்த ஒரு வெற்றி கோப்பைக்காக நீங்கள். My name is Devik Jaganathan. I play for Kaideri Kings. என்னோட பேர் மயூரிகா சிவானந்தன். நான் கைதடி சூப்பர் கிங்ஸ் டீம்ல பிளேயர். இங்கே விளையாட்டு வீராங்கனைகள் உங்கள் அனைவருக்கும் நேர வணக்கம். இந்த கிட்டத்தட்ட 1.5 தசாப்தத்துக்கு பிறகு, 1.5 தசாப்தத்துக்கு முன்பு இந்த ஈழத்தில் பல பெண்கள் பல சாதனை செய்தார்கள். உலகம் வியந்து பார்த்தது, உலகம் பயத்தில் பார்த்தது எங்கட பெண்கள், எங்கட உறவுகள், உங்களோட அக்காக்கள் அப்படியானவர்கள் சாதிச்சாங்க. அது சாதனை என்று சொல்லிதான் மிகப்பெரிய சாதனை தான். இன்றைக்கு வரலாறுல அது குறைக்கப்பட வேண்டியது. அது ஒரு சில பேரால அது மறைஞ்சு போய் கொண்டிருக்கு. அப்படி சாதிச்சவங்க. அதற்கு பிறகு 2 தசாப்தத்துக்கு பிறகு
ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய எங்களை இல்லத்து பெண்கள் 1-2 பேர் சாதிச்சாங்க. ஒரு பிரம்மாண்டமான சாதனை செய்தா கில்மிசா எங்க சகோதரி. அவைக்கு பின்னால பல வழிகள் இருந்ததும் அந்த இடத்துக்கு போறது. அது முழுதா அவரது பெற்றோர் தான் சாரி, அவரது அப்பா அம்மா அவர்கள் தான் பல விமர்சனங்கள் எவ்வளவோ துன்பதுயரங்களை தாண்டி தங்களோட பிள்ளைய எங்கட நாட்டிலிருந்து அயல் நாட்டுக்கு கொண்டு போய் வெற்றிவாக சூடிக்கொண்டு இன்றைக்கு எங்கட வருங்காலத்து இளைஞர் இருந்தாலும் சரி, சர்வசம் இருந்தாலும் சரி, ரோல் மாடலாக வச்சு கொண்டிருக்கோம். அதே மாதிரி எங்கள் ஒவ்வொருவருடையும் திறமைகள் ஒளிச்சிருக்கு, அதை வெளியில கொண்டுரும். முதலாவது எங்கட எதிரி எங்கட வெக்கம். அதை நாங்க மூட்டை கட்டி வைக்கிறோம். அதாவது எங்கட சமுதாயம், முதலாவது எங்கட சமுதாயம் பல மாதிரி கதைக்கு அதை காதலியை வாங்க கூடாது. வாங்கிறோம்னு சொன்னா நாங்க அடுப்படிக்கான் இருக்கோம். அடுப்படி மட்டுமில்லை எங்கட வாழ்க்கை, அதை தாண்டி சாதிக்கும். அதை சாதிக்கிறதுக்கு பல தடைகள் வரும், பல இடையூறுகள் வரும், விமர்சனங்கள் வரும். எல்லாத்தையும் மீறிக்கொண்டு போகணும் என்று சொன்னா நாங்கள் இழத்துக் கொள்வோம். எவ்வளவோ பேர் சாதிக்க துடிக்க இருக்கிறாங்க, சாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால இளமர காயாவா இருக்குது. இன்றைக்கு அண்ணன் நிரஞ்சி அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி வெற்றி பெறணும். அது முதலாவது வாழ்த்துக்கிறான். நாங்கள் உறுதுணையா அன்றைக்கு விருப்பம் அவரோட ஒரு வட்டத்துக்கு நிக்காம தாண்டோம், இந்த எல்லா கூட்ட தாண்டோம். இன்றைக்கு இலங்கைக்குள்ள மட்டும் கில்மிசா வெற்றிவாக சூடியது. இலங்கையை தாண்டி இந்தியா உலகம் பூரா இன்றைக்கு ஒரு சிறுமியாமி இந்த வயசுக்கு வெற்றிவாக சூடி இருக்கிறான். அதே மாதிரி நாங்களும் வெற்றிவாக சூடணும். எங்களோட திறமைங்கிற கையில மட்டும்தான் இருக்கு. அதோட இது ஆரம்பம் இல்ல, முடிவும் இல்ல. டீச்சர் சொன்னா நாங்க தோட்ட உடனே அடுத்த வருஷம் தூக்கக்கூடாது, அடுத்த நாள் அது எதுவா இருந்தால் பயிற்சியில் இறங்கும். இன்றைக்கு உதாரணம், ஒரு சில நாட்களுக்கு முன்பு சாவச்சேரி வைத்தியசாலை அந்த சம்பவம், ஒரு கை தட்டி சத்தம் வராது. இந்த டாக்டர் எவ்வளவோ கத்தி கத்தி பார்த்தார், போராடி பார்த்தோம், அவ்வளவுதான் முடிவில் மாத்திட்டாங்க. இப்படித்தான் எங்கட இனத்தின், அதாவது தமிழன் சாபக்கேடுன்னு சொல்லுவாங்க. நாங்க மட்டும் கத்தி போட அப்படியே பட்டிப்பாம சொல்லதான் எந்த வெற்றியும் வரல எங்களுக்கு. அப்படி இல்லாம இதெல்லாம் தாண்டி நாங்க வெற்றிவாக சூடணும். உங்களோட நாங்க கடைசி வரைக்கும் பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். எதுவற்றை வேண்டுமானாலும் யாரு வேணாலும் அதனை தேடிக்கொண்டு சென்று விடலாம். ஆனால் திறமை உங்கள் வசம் இருக்கும் வரைக்கும் யாராலும் உங்களை அசைத்து பார்க்க முடியாது போன்ற அற்புதமான வரிகளை உங்களுக்காக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். இது அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு, எதிர்கால வாழ்க்கைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு பயணம் செய்வீர்களானால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். கனவும் எரியுமோ, வளைந்து கொண்ட கண்ணீர் தொட்ட கண்ணம் காயுமோ, அலைந்து அலைந்து தமிழன் வாழ்வு அடிமையாகுமோ. நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டு திரு விமல் அவர்கள் மற்றும் லைன் லேடி நிர்மலா அவர்கள், கில்மிஷா அவர்கள், அது மட்டுமல்லாமல் ஜெயரஞ்சினி அவர்கள், குணாலன் அவர்கள் மற்றும் ஷாருகா நிரஞ்சி அவர்கள், அது மட்டுமல்லாமல் ரோக்ஷன் மற்றும் கே நிரஞ்சி போன்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக இதே மாதிரி ஒரு இன்னொரு முக்கியமான ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில